கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் நல்லா மழை பெய்துட்டுன்னு சொல்லி விட்டேன். லேசாக ஒரு மாதிரி வாடினாப்பில் கிடக்கு செடிகள்லாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஊற்றுனா தான் சரியாக இருக்கும். இவன் என்ன குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு கிடக்கா? பரமேசு, ஏட்டி பரமேசு, ஏக்கா வாங்க. என்ன பரமேசு, எதை கீழே குனிஞ்சு தேடிட்டு கிடந்தாப்புல இருந்து எதுவும் தொலைஞ்சிட்டோ? ஆமாக்கா, என் தங்க மோதிரம் கீழே விழுந்து தொலைஞ்சிட்டு அதுதான் தேடிட்டு இருந்தேன். மோதிரத்தை காணலையா? ஏட்டி கொஞ்சம் தள்ளு, நான் தேடி பார்க்கேன், கிடைச்சா எடுத்து தாரேன். எம்மா எப்படி இடிச்சிட்டு போறா பாரா. கிடைச்சா இவெல்லாம் நம்ம கிட்ட தரவா செய்வா, அப்படியே சுருட்டிட்டு தான் போயிடுவா. எங்க போயிருக்கோம்? கடவுளே, அவ கண்ணில் படாம என் கண்ணில் படட்டு அப்படி நைஸா சேலைக்குள்ள சுருட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். நம்மளே சும்மா தான் மோதிரத்தை காணலன்னு சொன்னோம், அதை நம்பி இப்படி அறக்க பறக்கெல்லாம் தேடியா? உண்மையை சொல்லுவோமா இல்லை வேண்டாமா? சும்மா பொய் சொன்னேன்னு சொன்னா சண்டைக்கெல்லாம் வரும். என்ன செய்ய? எங்க போச்சு கடவுளே, காணலையே. ஒரு நடிப்பை போட்டுற வேண்டிதான். ஹலோ, சொல்லுங்க. ஏங்க, நான் செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க வெளியே. அப்பதான் பார்க்கேன் என் கையில் உள்ள மோதிரத்தையே காணல. எங்க போட்டேன்னு வேற தெரியல. அதான் நானும் வனிதாக்காவும் தேடி பார்த்துட்டு கிடக்கோம். அட அப்படியா? சரி சரி. ஆஹா, சரிங்க சரிங்க, வைக்கேன். எக்கா, தேடினது போதும், எலும்புங்க. ஏட்டி எலும்பு சொல்லியா? இன்னும் கிடைக்கல மோதிரம். மோதிரம் கிடைச்சிட்டுக்கா. மோதிரம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், சுருட்டிடலான்னு தான் நானே தேட வந்தேன். என் கையில் சிக்காம போயிட்ட. ரொம்ப சந்தோஷம் டீ. எப்படி கிடைச்சு? இல்லைக்கா, நான் வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன்னா அப்போதான் என் கையை கவனித்து பார்த்தேன், கையில் காணலை. நான் என்ன நினச்சிட்டேன், போச்சு இங்கே தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது தான் கீழே விழுந்துட்டு போலையேன்னா தேடிட்டு கிடந்தேன். அப்போ தான் நீங்களும் வந்தியே. இப்போ அவிய ஃபோன் போட்டவளா, அவியிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்ன பார்த்துக்கிடுங்க. அவிய சொல்கிறாவ கிச்சன்லேயே கிடந்தான். அவிய சாப்பிடும்போது காலையில் பார்த்தாவலாம், அதனால் எடுத்து வச்சுருக்காவலாம். அதான் நான் காலையில் வெளியே அந்த கோலம்லாம் அது இதுன்னு போட்டு கிடந்தேன்னா அதான் சொல்லணும்னு நடந்துச்சாவலாம், மறந்துட்டாவலாம். சரி பிறகு சொல்லிக்குவோன்ட்டு அவைய எடுத்து வச்சது அப்படியே அந்தால போயிட்டாவலாம். அவிய கையில் தான் இப்போ இருக்கான். ஓஹோ அப்படியா? கிடைச்சிட்டா? ரொம்ப சந்தோஷம் டி. கிடைச்சிட்டு நீ சந்தோஷமா படுவே? சரிக்கா. நீ கோலம்னு சொன்ன பிறகுதான் நான் கோலத்தை பார்க்க. எங்க தள்ளு நல்லா பார்ப்போம். நல்லா தான் கோலம் போடியா? என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு கோலம்லாம் போட்டிருக்கா? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைக்கா, தீபாவளிக்கு கோலம் போட்ட பார்த்துக்கிடுங்க. அதோட மிச்ச கோலப்பொடிலாம் அந்த ஆளை அப்படியே காற்ற ஓட்டமாக அப்படியே கடந்து, சரி ரொம்ப நாள் ஆனாலும் போடுறதுக்கு பொடி ஒரு மாதிரி ஆயிருமேன்ட்டு சரி சும்மா கொஞ்சம் தானே கிடக்கு, ஒரு குளத்தை போட்டால் அது முடிஞ்சிரும், பிறகு எதுக்கும் வேணா புதுசாக வாங்கிக்கிடலாமேன்னு சொல்லி போட்டேன். அப்படியா? சரி சரி டி. சமைச்சிட்டீங்களாக்கா? இல்லை இல்லை டி, இனிமேதான் சமைக்கணும். உன்னை பார்த்தனா அதான் அந்த ஆளை பேசிட்டு போவோன்னு நின்றுட்டேன். சரி டி, அப்போ நான் வாரேன் என்ன? சரிக்கா. ஏக்கா, கையில் என்ன ஏதோ கவர் கிடக்க மாதிரி இருக்கு? வீட்டில் காய்கறி ஒன்றுமே இல்லை வனிதா. நானும் இந்த மனுஷங்கிட்ட வாங்கி போடுன்னு சொன்னால் அவையே எங்கே கேட்காவே, எங்கேயாவது குடிச்சிட்டு மலர்ந்து படுத்து கிடக்கிறது தான் அந்த மனுஷனுக்கு வேலை. அதான் சரி என்ன செய்யன்னு சொல்லி நானே நடந்து போய் வாங்கிட்டு வரேன். அவ்வளோ தொலைவா போனியே? ஆமாம்மா, பிறகு என்ன செய்ய, இந்த மனுஷனை கட்டி எழ முடியாது. இவையெல்லாம் கூட்டிகிட்டு போங்கன்னாலும் எனக்கு என்னன்னு படுத்துக்கிடுவாவே. அதான் நானே நடந்து போனேன் பார்த்துக்க. அட என்னக்கா நீங்கள் பெரிய பொண்ணுக்கிட்ட சொன்னால் அவள் உங்களை கூட்டிகிட்டாவது போயிருப்பாளா? அப்படிதான் வனிதா நானும் முந்தி நினச்சேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வேறையா, அதான் யோசித்து பார்த்தேன். மற்ற நாள் மாதிரியாவே சும்மா இருக்க மாட்டாள்ல, இன்னைக்கு எப்படியும் அவங்களுக்கும் வீட்டில் சோழி கிடக்கும், கறி எதுவும் எடுத்து ஆக்குவா. சரி நம்ம போய் எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தா நான் நடந்தே போயிட்டேன் பார்த்துக்க.
உங்க வீட்ல என்னதுமா? ஆட்டுக்கறியா கோழிக்கறியா? அட என்னக்கா, நீங்க கறி எடுத்து சமைச்சு வச்சிருப்பிய, அதுல கொஞ்சம் வாங்கிட்டு போய் நம்மளும் திங்கலான்னு பார்த்தா நீங்க என்னன்னா இப்படி சொல்றிய? இடி அப்படியே நினைச்ச நீ? ஆமாக்கா, நடந்து அவ்வளோ தொலைவு போய் வாங்கிட்டு வந்திருக்கிய காய்கறி. சொத்தால இன்னும் கொஞ்சம் கூட போனா கறிக்கடை வந்திருக்கும்ல, கறி எடுத்து சமைக்க வேண்டியதானே? கறி வாங்க காசு நீ ஆட்டி தருவா? அட என்னக்கா பொசுக்குன்னு இப்படிலாம் கேட்டுப்பிட்டிய? பிறவு எப்படி டீ கேட்க? நானே குடிகார மனுஷனை கட்டிக்கிட்டு படாத பாடுபடியே. இதுல நான் கறி சமைக்கலன்னு தான் ஒரு கேடு. நீ ஏதாவது கறி எடுத்து சமைச்சா எனக்கு சத்தோலத்தா என்ன? ஆமா, நானே இன்னைக்கு எவ வீட்டுல கறி சத்தோல வாங்கி திங்கலான்னு அலையேன். நான் இதுக்கு வேற கொடுக்கணுமா? என்ன டீ கழுத்தை கொணிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு கிடக்கா? கண்டிப்பா தாரேன்க்கா. சரி டீ, இனி நான் போய் தான் சமைக்கணும் பார்த்துக்க. சரி, நான் போய் சமைக்க என்ன? ஆட்டுக்கா, போயிட்டு வாங்க. அடடா, நல்ல நறுமணமா இருக்கே. கறி குழம்பு வாசம் பரமேசி வீட்ல இருந்து சும்மா பறக்குது. அப்ப இன்னைக்கு ஒரு புடி. குழம்பு சத்தோல வீட்டுக்கு தான் கேட்டா எப்படியும் குழம்பு சத்தோல தான் வச்சேன் அது இதுன்னு ஏதாவது ஒரு நடிப்பை போட்டுருவா. அதனால நம்ம அப்படியே போய் சோத்தை போடுன்னு அங்கேயே உட்காந்து பேச்சு கொடுக்க மாதிரி தின்னுட்டு வந்துடணும். அதுதான் சரி. பரமேசு, வாங்கக்கா, உட்காருங்க. ஏட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதுக்கா? சொன்னதானே தெரியும். நம்ம தெய்வானக்கா இருக்காவல்ல? ஆமா, இருக்காவ. அவிய மொவன் ஒரு பிள்ளையை இழுத்துட்டு வந்துட்டானான்ட்டி. அடக்கடவுளே, அவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கான், வயசுக்கு வந்த பிள்ளை இழுத்துக்கிட்டா வருவான்? அட கூமுட்டை, இழுத்துட்டு வந்துட்டானா ஓடி வந்துட்டான்னு அர்த்தம் அந்த பிள்ளை கூட. அக்கா, ஓட்டப்பந்தயத்துல ஆம்பளையாலையும் பொம்பளையாலையும் தனித்தனியாவ தானே ஓட விடுவாவ. அந்த புள்ள கூட எப்படி ஓடி வந்தான்? அடியே அறவே காடு, அந்த பிள்ளைய அவிய வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான்ட்டி. அடகடவுளே, என்னக்கா சொல்றியே? சே, நம்மளெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை பாருங்களா. இந்த பைத்தியக்காரி புரிஞ்சு பேசியாளா புரியாத மாதிரி நடிக்காளா ஒரு இளவும் தெரிய மாட்டேக்கு. ஏப, அவன் கல்யாணத்துக்கு அவிய அம்மாவையே கூப்பிடல, பிறகு உன்னை எப்படி கூப்பிடுவான்? ஒரு பிள்ளைய காதலிச்சிருக்கான் பாத்துக்க. அந்த பிள்ளை வீட்டுல வேற பையனை மாப்பிள்ளை பார்த்தோன்னே வான்னு கூட்டிட்டு வந்துட்டானா. இங்க வந்து தாலியை கட்டிட்டு தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். ஐயே, அப்படியா? தெய்வானக்கா உள்ள விட்டுட்டாவளா? அப்படி பார்த்ததும் முதல்ல கோவப்பட்டிருப்பாவ போல் இருக்கு. பிறகு என்ன செய்யன்னு மவனா போயிட்டானேன்னு சேர்த்துக்கிட்டாவ. புது மருமவ வந்திருக்காள்ல, இனி ஊர்ல இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது பார்த்துக்க. சத்தாள பேர்த்துக்கு தான் தெரியும். அதனால ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்று பேசுவாளுவன்னு வர ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் மாதிரி வைக்காவலாம். எல்லாருக்கும் வந்த வாரத்துல தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. உங்ககிட்ட சொன்னாவளோக்கா? என்கிட்ட சொல்லுவாவா. அவ இன்னொருத்திக்கிட்ட பேசிட்டு கிடந்தா. நான் அந்த ஆளை போனேன், ஒரு மரத்து பரத்தால நின்றுட்டு இருந்தேன். பேசுறதுல என் காதில் விழுந்து கேட்டுட்டு வந்தேன். ஒட்டி கேட்டுட்டு வந்து ஏதோ அவகிட்டயே சொன்ன மாதிரிலாம் சொல்லிட்டு கிடந்தா. ஏக்கா, ஒட்டா கேட்டுட்டு வந்தியே? ஏட்டி, நம்ம வேணும்னு போய் காதை வச்சு நின்று கேட்டாதான் ஒட்டு கேட்குது. இது சும்மா அப்படி நடந்து வந்தால அப்படி காதில் விழுந்தது. இது எதர்ச்சியா காதில் விழுந்ததுன்னு தான் சொல்லணும். ஒட்டு கேட்டதுன்னா இதுக்கு சொல்லக்கூடாது. சரி சரி, என்ன கறி குழம்பு வச்சிருப்பா போல் இருக்கு. வாசம் அப்படி மூக்க தொலைக்கி. ஆமாக்கா, அவைய கறி எடுத்து கொடுத்துட்டு கிரிக்கெட்டு ஆட போயிட்டாவ. நானும் சமைச்சு வச்சுட்டு வருவாவன்னு தான் பார்த்துட்டு கிடக்கேன். வரவே இல்லைக்கா மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும் இந்த மனுஷனுக்கு ஒரே கிரிக்கெட்டு தான். அப்படியா, விளையாட போயிட்டானோ? சரி சரி சரி, போய் ஒரு தட்டில் சோத்தை போட்டு நல்லா குழம்பு போட்டு, வெறும் குழம்பு ஊற்றிராதட்டி, நல்லா கறியும் சேர்த்து போட்டு கொண்டா. தட்டில் சோறை போட்டு கொண்டாடணுமா? யாருக்குக்கா? எனக்கு தாண்டி. ஏன்க்கா, வீட்டில் சமைக்கலையோ? அதெல்லாம் சமைச்சிட்டேன். இப்போ இந்த கதை தெரிஞ்சோன்னு உன்ட்டு சொல்லணும்னு ஓடி வந்தேன். உனக்கு நான் விளக்கமாக விளக்கி சொல்லியதுக்குள்ள எனக்கு அப்படி தலையெல்லாம் கிருகிருன்னு வருது, பசி எடுத்துட்டு. அதான் செத்தோல சோறை போட்டு தந்தீங்கன்னா நான் சாப்பிடுவோம்ல. ஐயே, நான் செத்தோல தானே குழம்பு வச்சேன். பரவாயில்லட்டி, நான் தான் குழம்பு வச்சிருக்கோம்ல. நீ இப்போ மதியானத்துக்கு கூடு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் குழம்பு எடுத்துட்டு வாரேன் என்ன? ஐயா, இவ என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையான வீட்டில் சமைச்சா? இப்படிதான் ஊர் ஊரா வாங்கி தின்னுட்டு அலையா. குழம்பு வச்சிருக்கேன்னு பொய்யெல்லாம் சொல்லியா? இப்போ நம்ம கொடுத்தாலும் திரும்ப ராத்திரிக்கு குழம்பு கொண்டாட மாட்டா. கேட்டா கதெல்லாம் சொல்லுவா. என்ன செய்ய? என்னட்டி யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு கதை சொல்லணும்னு தானட்டி நான் ஓடி வந்தேன். பசிக்குதுன்னு சொல்லியம்ல, கொஞ்சோண்டு போட்டு எடுத்துட்டு வாட்டி. இன்னும் போறேன்க்கா.
எவா வீட்டில் என்னத்தை சமைச்சாவே எங்கே போய் திங்களானே அலைவா போல. சை, என்ன புத்தியோ இவளுக்கெல்லாம். நேற்று தான் லித்தியாக்கு பூவெல்லாம் வச்சுட்டு போனாவ தெரியுமா? எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்து. அப்படியா? நமக்கும் பூ வைக்கணும்னா சொல்லு, வச்சிருவோம். அதான் நீ ஆல்ரெடி எனக்கு பூவெல்லாம் வச்சுட்டியே. நான் வச்சதே போதுமா? போதும். சரி, அப்ப எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லு. சார் பூ தான் வச்சிருக்கு, இன்னும் பட்டு கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் வைப்பாவ. பட்டு தானே, நாளைக்கே ஒரு சேலை எடுத்துட்டு வரேன், நானே உடுத்தி விடியேன். நினப்பு தான். நான்லாம் சேலை சூப்பரா உடுத்தி விடுவேன் தெரியுமா? சேலை உடுத்தி விடுவியா? இது வரைக்கும் யாருக்கு அப்படி உடுத்தி விட்டு பழகுனா நீ? ஐயய்ய, இது என்ன வம்பா போயிட்டு? நான் யாருக்கும் சேலெல்லாம் உடுத்தி விட்டது கிடையாது. நிறைய வீடியோலெல்லாம் பார்த்துருக்கேன். சரி, உனக்கு உடுத்தி விட்டு பழகலான்னு பார்த்தேன். அதெல்லாம் பழகும்போது பழகிக்கலாம், இப்போ கம்முன்னு இருங்க சரிங்களா? சரிங்க மேடம். எப்போ பாரு இந்த ஆத்தங்கரையிலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது யாராவது உங்கள் ஊர்க்காரவையை பார்த்து உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்க போறாவ, நல்லா மாட்ட போறா நீ. இந்த ஆத்தங்கரைக்கு யாருமே குளிக்க துவைக்கன்னு வரமாண்டாவ தெரியுமா? ஏன் வரமாண்டாவ? அது ஊருக்கு மேற்கால ஒரு ஆறு இருக்கு பார்த்துக்க, அங்கே தான் எல்லாம் குளிக்க துவைக்க வேற எதுக்கு தண்ணி எடுக்கனாலும் அங்கே தான் போவாவ. இங்கே யாருமே வரமாட்டாவ. ஏன்னா இந்த ஆற்றுல முதல்ல இருக்குன்னு சொல்லி சொல்லுவாவ. ஏழை மூஞ்சி உனக்கு இப்படி இருக்கு? அடி பாதகத்தி, முதல்ல இருக்குன்னு சொல்லியா இங்கே அடிக்கடி என்னை கூட்டிட்டு வரா? என்னைக்காவது ஏதாவது பண்ண முதல்ல கிட்ட தள்ளி விட்டுருவ போலையே. ஆமாம், ஒழுங்காக இருக்கணும். கொழுப்பு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா முதல்ல கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு நான் ஓடியே போயிடுவேன். ஓடியே போயிருவியா? அப்ப நான் பாவம் இல்லையா? ஆ, பாவமாவா இருக்க நீ? விஜய், அப்படி மூஞ்ச வைக்காதல. ரொம்ப நேரத்துக்கு மேலே பார்க்க முடியல. நான் சும்மா தான் சொன்னேன், முதலையும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்பாடா, பிறவி ஏன்டி அப்படி சொன்ன? சும்மா தான் சொன்னேன். ஊருக்குள்ளே இப்படி யாராவது முதல்ல இருந்தால் விடுவாவளால. அது அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும்ல, அதனால யாருமே அவ்வளோக்கா வரமாட்டாவ. இதுக்கும் அதுக்கும் தூரம் பார்த்தா மேற்கால இருக்கிறது தான் ரொம்ப தூரம் கம்மி எல்லாருக்கும். இது ஊருக்கு ரொம்ப தள்ளி இருக்குல்ல, அதனால யாரும் அவ்வளோக்கா வரமாட்டாவ. ஓஹோ. கொஞ்ச நேரத்தில் நல்லா சாருக்கு அள்ளு விட்டுட்டு போலையே. ஹே, நாங்கெல்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டோம் தெரியுமா? ஆமாம், பயப்பட மாட்டான். இப்போ தான் பார்த்தேன். உண்மையா தான் சொல்லியேன். இப்ப சிங்கம் வந்தாலும் சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு உன்னை காப்பாத்திடுவேன். கிழிச்சா நீ நல்லா வாய்க்கு வந்தது கதை உடியத பாரு போல மெண்டல். நான் மெண்டலா? பிறகு நீ என்ன சுண்டலா? சை, இவ ஒருத்தி. இவளுக்கு மட்டும் இந்த மொக்கையானதுல எங்க இருந்து தான் கிடைக்குமோ தூக்கிட்டு வந்துருவா. இது ஒரு காமெடின்னு. எப்போ நீ இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும் என்ன? சிரிச்சுட்டே தான் இருப்பேன். நீ இருக்கும்போது பிறகு எனக்கு என்ன கவலை? எனக்காகவே பிறந்தவளே, திருநாளையே கொடுப்பவளே, அடடா அடடா கண்கள் மீது இடி இடிச்சாடே, மழையாக இதா ரெண்டும் தானே ஆகி போனா, மதகு உடஞ்ச நீரை போல சிலு சிலுத்தாடே.